92% வெஸ்ட் பெங்கால் ஆச்சா, காரணம் எஸ்ஐஆர். நல்ல கேரளாவில் வாக்குப்பதிவு ஆச்சுன்னா, நல்ல பதிவு ஆச்சுன்னா நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். எதை இவங்களால ஆன மாதிரி. ஆனா உண்மை என்ன? இப்போ இந்த பர்சன்டேஜ் கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, சைதாப்பேட்டையில் குறைச்சாங்க, கொளத்தூரில் குறைச்சாங்க, சேப்பாக்கம் திருவள்ளிகளில் குறைச்சாங்க, பெரம்பூரில் குறைச்சாங்க, எல்லா இடத்துலையும் எஸ்ஐஆர் போட்டு குறைன்னு குறைச்சாங்க இல்லையா? குறைத்தார்கள். ஸோ மொத்த வாக்காளர் எண்ணிக்கை குறைஞ்சது, அதனால போட்ட ஓட்டருடைய பர்சன்டேஜ் அதிகரிச்சது. இவ்வளவுதான் விஷயம். வணக்கம் தோழர்களே, ருஷ்ய செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றும் நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் விவரங்கள் பற்றி தான் பேசப் போகின்றேன். மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் தேர்தல் ஆணையம் ஒரு மாயையை பரவி விடுகிறது. அதாவது அது மேற்கொண்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கையின் காரணமாகத்தான் இந்த அளவிற்கு வாக்குப்பதிவு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது தனக்குத்தானே கிரீடம் சூட்டிக்கும் இல்லையா? அப்படி கிரீடம் போட்டுக்குது. 92% வெஸ்ட் பெங்கால் ஆச்சா, காரணம் எஸ்ஐஆர். நல்ல கேரளாவில் வாக்குப்பதிவு ஆச்சுன்னா, நல்ல பதிவு ஆச்சுன்னா நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். எதை இவங்களால ஆன மாதிரி. ஆனா உண்மை என்ன அப்படின்றத நம்ம உடைக்கணும் இன்னைக்கு. ஏன்னா இங்க இருக்கிறவங்க என்ன ஒரு பக்கத்துல விஜய் வந்தாரு, வாக்குப்பதிவு இன்க்ரீஸ் ஆச்சுன்னு அவங்க தனியா ஒரு கிரீடம் போட்டுக்கிறாங்க. உண்மை என்ன அப்படின்னம்னா, 2021ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் வந்துட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா, தமிழ்நாடு சட்டசபை பேரவைக்கு 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் பதிவான வாக்குகள் 4,72,00,000. எவ்வளவு? 4,72,00,000. இந்த முறை பதிவான வாக்குகள் 4,88,00,000. அப்ப எப்படிங்க அது 73 இது 85 12% வித்தியாசம் வருது அப்படின்னம்னா, அன்னைக்கு அவங்க பண்ணும்போது தமிழ்நாட்டினுடைய அந்த மொத்த வாக்காளர் எண்ணிக்கை வந்துட்டு 6,18,00,000 20,00,000 இருந்தது. அப்ப 6 கோடியே அப்ப இருந்தது போன தேர்தல். அப்ப இப்ப நடந்து முடிந்த ஒரு செப்டம்பர் எஸ்ஐஆர் தொடங்குறதுக்கு முன்னாடி இருந்த மொத்த வாக்காளர் எவ்வளவு அப்படின்னா 6,41,00,000 தமிழ்நாடு. எஸ்ஐஆர்லாம் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் வாக்காளர் பட்டியல் ஃபைனலா எவ்வளவு அப்படின்னம்னா, இப்ப அந்த தேர்தல் நடத்துறதுக்கான அடிப்படையில 5,73,00,000. அதாவது அதுல ஒரு 41,00,000, இதுல ஒரு 27, மொத்தம் 68,00,000 பேர் இல்ல பட்டியல்ல. சோ மொத்த வாக்காளர் எண்ணிக்கை குறைஞ்சது, அதனால போட்ட ஓட்டருடைய பர்சன்டேஜ் அதிகரிச்சது. இவ்வளவுதான் விஷயம். இத எல்லாருமே அனலைஸ் பண்ணாங்க. நானும் நேற்று மத்தியானத்துல இருந்து அதை தொலைக்காட்சிகளில் பேச ஆரம்பிச்சேன். இந்த ஹிந்து ஒரு விடயத்தை சொல்லியிருக்காங்க பாருங்க. அதை பத்தி, இஃப் த எலக்டரேட் ஹஸ் ரிமைண்டட் ஆஸ் இட் வாஸ் இன் செப்டம்பர் 2025, போன செப்டம்பர் 25 தான் ஆரம்பிச்சது எஸ்ஐஆர். அப்ப அதே நேரத்தில் இருந்ததுன்னா, ப்ரியர் டு த எஸ்ஐஆர் எக்ஸைஸ், டிஎன் would have recorded a turnout of 76.1%. இப்போ சொல்றோம் 85.1 அப்படின்னு, அது உள்ளபடியே 76.1% தான். had it been 6.41 crores. இவ்வளவுதான். ஆக அந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் கூடுதலாக பதிவானது எவ்வளோன்னா 2.5% தான். சரி சார், இருந்தாலும் ஆச்சு இல்லை அப்படின்லாம். அதாவது மொத்தம் கடந்த தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கும் இடையே பதிவான கூடுதல் வாக்குகள் வெறும் 15 லட்சம் தான். 4,73,00,000, 4,88,00,000, இவ்வளவுதான். 15 லட்சம் வாக்கு தான் வித்தியாசம். ஆனா உள்ளபடியே இது 15 லட்சம் இன்க்ரீஸ் ஆனது எல்லா இடத்துலையும் இன்க்ரீஸ் ஆகி காட்டணும் இல்லையா? அதுவும் இல்லை. இப்போ இந்த பர்சன்டேஜ் கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, சைதாப்பேட்டையில் குறைச்சாங்க, கொளத்தூரில் குறைச்சாங்க, சேப்பாக்கம் திருவள்ளிகளில் குறைச்சாங்க, பெரம்பூரில் குறைச்சாங்க, எல்லா இடத்துலையும் எஸ்ஐஆர் போட்டு குறைன்னு குறைச்சாங்க இல்லையா? குறைத்தார்கள். அதன்படி பார்த்தீங்க அப்படின்னோம்னா, சைதாப்பேட்டையில் போன தேர்தலில் 57% ஓட்டு பதிவாக இருந்தது. இந்த முறை வாக்குப்பதிவு வந்து 77%. எவ்வளோ? 20% இன்க்ரீஸ். அப்படிதான் தேர்தல் ஆணையம் சொல்லிக்குது. ஆனால் உண்மை என்னன்னா, போன முறை பதிவான வாக்குகள் 1.5 லட்சம் வாக்குகள், அதை விட 2,400 சொச்சம் ஓட்டு கம்மி இந்த முறை. இதே மாதிரி தான் மயிலாப்பூர்லையும் கூடுதலாக இருந்துச்சு, பர்சன்டேஜ் கூடுதல். ஆனால் ரியல் டேர்ம்ஸு உள்ளபடியே வாக்காளருடைய எண்ணிக்கை, வாக்கு போட்டவனுடைய எண்ணிக்கை குறைவு. இதே மாதிரி சென்னை மாவட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16ல் 10 தொகுதி குறைவு.
இப்ப புரியுதுங்களா அந்த மித்து என்ன அப்படின்ட்டு? இதுதான் நம்ம தேர்தல் ஆணையம் இருக்குங்களே, பயங்கரமா கிரீடம் சூட்டிக்கும். ஒட்டுமொத்தமா பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா வாக்குப்பதிவு குறைந்திருக்கிறது, சிற்சில தொகுதிகளில் தான் அதிகரித்திருக்கிறது. இப்போ அவரு போட்டியிட்ட திரு ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியில் 9,000 ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருது. போலிங் ஓட்டு போட்டவங்களுடைய ஓட்டு 9,000 இன்க்ரீஸ் ஆகுது. விஜயனுடைய போட்டியிடக்கூடிய பெரம்பூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா 5,000 ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருது. இதெல்லாம் இருந்தது. வில்லிவாக்கத்திலே அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆயிருது ஓரளவுக்கு. ஆனால் பெருவாரியான தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா குறைந்திருக்கிறது. ஆனால் பர்சன்டேஜ் நன்கு உயர்ந்திருக்கிறது. இதை வச்சுக்கிட்டு ஆளாலும் விஜய் உட்பட ஆளாலும் ஒரு புதிய தொடக்கம், மக்கள் பாடக்கருவி, இதெல்லாம் எதுவுமே இல்லை. வந்தவங்க வந்து ஓட்டு போட்டுட்டு தான் போனாங்க, இவ்வளவுதான். ஊருக்கு போனவங்களும் போனவங்க தான். இங்கே ஓட்டு போடுறதுக்கு பல லீவு போட்டு ஊருக்கு போனவங்களும் போனவங்க தான். எல்லாம் அதே தான் இருக்குது. வாக்காளர்களில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. இதுதான் தேர்தல் ஆணையத்திற்கும் கட்சிகளுக்கு நாம் சொல்லக்கூடியது. வாக்காளர்களுடைய மனநிலையில் எந்த மாற்றம் ஏற்படவில்லை. ஆனால் சில கட்சிகளுக்கு விட வேண்டிய வாக்கு மாறுக்கு. விஜய்க்கு அந்த மாதிரி நிறைய நடந்திருக்குது. அவங்களுடைய அந்த முதல் தலைவியாக வாக்களிக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம், இளம் பெண்கள் எல்லாம் போட்டிருக்கிறாங்க அவருக்கு. அதெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி திமுக எதிர்பார்த்த சில இடங்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி ஓட்டும் விஜய்க்கு போயிருக்குது. இப்படியெல்லாம் நடந்திருக்குது. இதெல்லாம் பார்த்துருக்குறோம். இதெல்லாம் பூத்த போய் பூசர் பெரிய அளவுக்கு வந்துட்டு உதயசூரியனுக்கும் தாவேக்காக்கும் விழுந்த அளவுக்கு அதிமுக வாக்கு விடலை அப்படின்றதும் ஒரு பூத்து ரிப்போர்ட்டு. இந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் வச்சு நம்ம இறுதி முடிவு இப்படி தான் இருக்குன்னு நம்ம சொல்ல போகிறதில்ல, சொல்லவும் கூடாது. இன்னும் 29ஆம் தேர்தல் வரைக்கும் தேர்தல் நடக்குது. ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, தேர்தல் ஆணையம் தம்பட்டம் அடிப்பதை போல அதனுடைய எஸ்ஐஆருக்கு கிடைத்த வெற்றி என்று சொல்லுவது ஏமாற்று வேலை, மாயை. இதான் முக்கியம். வாக்கு எண்ணிக்கை, வாக்காளர்கள் வந்துட்டு நிறைய பங்கெடுத்துருக்கணும்ல, அதான் நீ தான் தூக்கிட்டிய. 67 லட்சம் பேர் தூக்கிட்ட. அப்புறம் எங்கேருந்து இருப்பாங்க? சரி, அதில் 27 லட்சம் போயிடுச்சு, செத்து போனவங்க. மீதி இருக்க 40 லட்சம் என்னாச்சு? எங்கெங்க இடம் பெறுதுனாங்க? எங்க இடம் பெயர்ந்தாங்க தெரியாது. ஸோ மக்களே, இவ்வளவு நாளாக பேசிட்டு வந்தாங்க ராகுலும் ஐயநாதனும். எப்போ பார்த்தாலும் இந்த தேர்தல் ஆணையத்தை குறை சொல்லுவாங்க. இவ பாருங்க ஓட்டுப்பதிவு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்ட்டு சங்கிகள் டபாய்க்கலாம். ஆனால் உண்மை நிலவரம் இதுதான். பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது, வாக்குப்பதிவு குறைஞ்சிருக்குது. இதான் புரிஞ்சுக்கணும். நெட்டா மொத்தத்தில் 15 லட்சம் ஓட்டு அதிகரிச்சிருக்குது, இவ்வளவுதான். அதனால் இதை வைத்து தேர்தல் முடிவு அப்படி ஆகலாம், இதை வைத்து ஒரு புதிய சரித்திரம் படைக்கப்படும். ஒன்றும் படைக்கப்படாது, புடைக்கவும் படாது. எல்லாம் 4ஆம் தேதி பார்த்துக்கிறோம். மீண்டும் சந்திப்போம் தொடர்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.